அங்க லட்சணம் பிரசன இலவச வகுப்பு. இது வந்து ஒரு பெரிய பாடத்திட்டமா கொண்டு போறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த வகுப்பை முடிக்க போறேன். ரொம்ப எளிமை. இது ஒரு அறிமுக வகுப்பு. அடுத்தடுத்த பாடங்கள்ல வந்து இதை பத்தி முழுசா சொல்லிடுறேன். இந்த அங்க லட்சணம்னா என்ன? இந்த பிரசன மார்க்கம் வந்து அடிப்படை தத்துவங்களை 2 தூண்களாக செயல்படுது. ஒன்று ஸ்தூல காரணம், இன்னொன்று சூட்சும காரணம். இந்த ஸ்தூல காரணங்கிறது உளவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயம். ஒரு மனிதன் ஆழ் மனதில் என்ன பயம், கவலை அல்லது வஞ்சகம் இருக்கிறதா, அது அவர் அறியாமல் அவருடைய முகம் மற்றும் தசைகளில் பிரதிபலிக்கும். இது வந்து ஸ்தூல காரணத்துல வச்சு ஆய்வு செய்யுது. சூட்சும காரணங்கிறது உபாசனை ஆற்றல். ஒரு மந்திரவாதியா இருக்கிறவங்க, மாந்திரியத்துல முடிச்சவங்க உபாசனை, ஒரு தெய்வத்தையோ தேவதையோ உபாசனை பண்ணி அந்த தெய்வ மூலியமா தேவதை மூலமா அவங்க ஆக்கினா சக்கரத்தின் மூலமாக, அந்த ஆக்கினா சக்கரத்தில் ஒரு காந்த புலன்கள் உண்டு. அந்த காந்த புலன்கள் வழியாக அவங்கள ஊடுருவி அவங்களுக்குள்ள போய் பார்க்குற மார்க்கம். இது மாந்திரியத்துல ஒரு வல்லமையான, ரொம்ப தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முறை. மாந்திரிக அவ்வளோ ஒரு அற்புதமான கலை. இப்ப நம்ம வந்து இந்த ஸ்தூல மார்க்கத்தை பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். முகம் மற்றும் உடல் அறியும் விதம். ஒரு நபர் உங்களோட வரும்போது பின்வரும் 4 விஷயங்களை உற்று நோக்கினாலே போதும். அவரோட முகத்தை வந்து நம்ம உற்று நோக்கினாலே, இதை வந்து யார் வேணாலும் இந்த பயிற்சி எடுக்கலாம். இந்த பயிற்சி ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்ச நாள் ஒரு மனிதரை பார்த்து அவங்களோட நான் சொல்ற விஷயங்களை ஒரு 4 விஷயம் கொடுக்க போறேன். இந்த 4 விஷயத்தை வச்சு நீங்க ஆய்வு செஞ்சீங்கனாலே அவங்களோட எண்ண அலைகள் என்ன அப்படிங்கிற உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். அவங்களோட நட உடையை வச்சு நீங்க கவனிச்சிடலாம். இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியும். இது ஒரு அங்க லட்சண பிரச்சனை. இது வந்து அறிமுக வகுப்பு. இந்த அறிமுக வகுப்புல வந்து நான் உங்களுக்கு இதை பத்தி முழுசா சொல்றேன். இதோட தொடர்ச்சி வகுப்பு வரும். மாந்திரிக சார்ந்த விஷயங்கள்ங்கிறது தனி. அதை வந்து நான் பொது வழியில பகிர முடியாது. அது வந்து சீடர்களுக்காக மட்டும்தான் நான் உபதேசிக்க முடியும். என்னோட மாந்திரிக பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கத்தை வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு மனிதனை ஊடுருவி பார்க்கறது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அந்த ஊடுருவி பார்க்குற விஷயங்களை வந்து மாந்திரிகத்தின் மூலியமா தான் ஊடுருவி பார்க்க முடியும். இது ஊடுருவி பார்க்கறது அப்படிங்கிறது. அவன் முறையா பயிற்சி எடுத்தா, சரியான உபாசகராக இருந்தா அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு செகண்ட்ல ஊடுருவ முடியும், ஊடுருவி பார்க்க முடியும். இது ஒரு அற்புதமான மாந்திரிகத்துல வந்து ஒரு விஷயம். மாந்திரிகங்கிறது இங்க எல்லாருமே ஒரு தப்பான கலையாக பார்க்கறாங்க. அது கலை மட்டும் அல்ல, அது ஒரு மாந்திரிகத்தை முறையா பயன்படுத்த தெரிஞ்சவனுக்கு அது ஒரு வரம். அந்த வரத்தை வந்து பயன்படுத்த தெரியணும். நீங்க மாந்திரிகம் எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் மாந்திரிகம் வரும். இந்த ஜாதிக்காரன், இந்த ராசிக்காரன், இந்த லக்கணத்துல பிறந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன், இவனுக்கு மட்டும் அந்த மாந்திரிகம் வரும். அது ஆண் பெண் பேதம் இருக்கு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மாந்திரிகங்கிறது இறை சொத்து, இறைவனால் கொடுக்கப்பட்டது. அது சித்தர்கள் வழிமுறையா கொண்டு வந்தாங்க. அந்த அந்த வழிமுறை மார்க்கத்தை தான் நம்ம இங்க பின்பற்றி இருக்கோம். சரிங்களா? அதுக்கு சரியான வழிகாட்டியான குரு அமையணும். ஒரு குருநாதர் சரியான வழிகாட்டியா அமைஞ்சு முறையா உபாசனை கொடுத்து ஒரு சீடனை உருவாக்குனா நிச்சயம் இந்த உலகத்துல வெல்ல முடியாத காரியங்கிறது என்பதே எதுவுமே கிடையாது. மாந்திரியங்கிறது ஒரு, அதனாலதான் சொன்னேன், அது ஒரு கலை கிடையாது, ஒரு வரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். சரி, அது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்மளோட மாந்திரிக வகுப்பு அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நான் மாந்திரிக வகுப்புகளை பத்தி பயிற்சி கொடுக்குறேன். ஆல்ரெடி பயிற்சி போய்க்கு இருக்கு மாந்திரிகத்துல. இன்னும் அதை பத்தி இன்னொரு இப்போ வந்து எளிமையா மாந்திரிகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு கொடுக்க போறேன். பேஸ் மட்டத்துல மாந்திரிகத்துல என்ன தெரிஞ்சுக்கிறணும், மாந்திரிகத்தை எடுத்தா உள்ள வந்தா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு 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 குருகுல பயிற்சி வகுப்பை நடத்த போறேன். இப்ப இந்த அறிமுக வகுப்பு இதோட முடியுது. இதோட பலாபலன்கிறத நம்ம வந்து நாளையில இருந்து நம்ம தினமும் ஒரு பலனா பார்க்க. நான் ருத்ரகாளி, மதுரையிலிருந்து. நன்றி, வணக்கம்.